Nowadays, I come across a lot of advertisements for at-home insemination kits which are being sold widely. So are they really useful? Some of these kits are even being termed as IUI kits. IUI na enanga? Intrauterine insemination. But in the kidsல பண்றது நிஜமாவே IUI-யா அதுதான் இன்னைக்கு பார்ப்போம். So when I went across few of these ads and the kidsல என்ன components னு they seem to have a semen collection jar for the man to collect the semen sample. Few of these kits have something called as a at home semen analysis where it's like a stick test உங்களோட urine card test மாதிரி. You just put the semen sample there and it will tell you it is normal or abnormal. So ஒரு kitல probably what is there is the semen collection sample jar. அதுக்கப்புறம் சிலதுல I saw something called as a semen sample at home analyzer where you just do a simple card test to check whether that sample is normal or abnormal, and we'll talk about this later. Then they have the special device which looks like a long tube and a bulbous head which is supposed to fit near the cervix. கர்ப்பப்பை வாய் கிட்ட அது வைக்கும்போது you load the semen sample into this device, place it near the cervix. வெஜைனாக்குள்ள நீங்க அதை உள்ள வச்சுட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டு போகுமோ then you're supposed to inject the sample with the plunger given there. So simple தான், வீட்டில் யார் வேணால் செய்யக்கூடியது தான். செமன் சாம்பிள் பை மாஸ்டர்பேஷன் ஹஸ்பண்ட் சாம்பிள் ஜாரில் கலெக்ட் பண்ணுறாரு, நீங்கள் அதை லோட் பண்ணுறீங்க இந்த டிவைஸ்க்குள்ளே. And vaginal examination la even self-a or the husband helps, you can put the tube inside the vagina as deep as it goes, place it as far up and hoping that it is near your cervix, and you will depress the plunger where the semen sample is supposed to go into the cervix. But is this IUI? No, it is not, and let me tell you why. First and foremost, I don't think semen analysis can be performed by this simple test. ஏன்? பிகாஸ் செமன் அனாலிசிஸ்லேயே நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஒரு செமன் சாம்பிள் நார்மலாக இருக்குன்னு சொல்றதுக்கு we look at 3 important parameters. கவுண்ட் செமன் கவுண்ட் உங்களுக்கு 1 ml எவ்வளோ மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் இருக்குங்கிறத நாங்கள் அந்த செமன் சாம்பிள் ஒரு ட்ராப் எடுத்து ஒரு ஸ்பெஷல் கவுண்டிங் சேம்பர் மேலே வச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு கவுண்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இந்த சாம்பிள் எவ்வளோ கவுண்ட்டுன்னு உங்களுக்கு தெரிய போகிறதே கிடையாது. இட் மே பி லோ நார்மல், ஹை நார்மல் ஆர் வெரி புவர். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் தி சார்ட் ஆஃப் கவுண்ட்ஸ் as such. So simple tests like these will in no manner be able to give you the correct count in that particular sample. Second parameter we look at in the semen sample is your motility. So sperm sample அப்படி வைக்கும்போது அதில் எவ்வளோ percentage of sperms நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது, ஸ்லோ மூவிங்காக இருக்குது, ஸ்லோ நான் ப்ரோக்ரெசிவ் ஒரே இடத்துல தான் மூவ் ஆகுது, மூவே ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் உண்டு. இதை வச்சு தான் நம்மளுக்கு மொட்டிலிட்டிங்கிற ஒரு பேராமீட்டர் உங்களுக்கு ரிப்போர்ட்டில் கொடுக்க போகிறோம். தேர்ட் பேராமீட்டர் இஸ் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜிங்கிறது ஸ்பெர்மோட உருவமைப்பு எப்படி இருக்குது, அது ஒரு ஸ்பெஷல் ஸ்டெயின் போட்டு உங்களுக்கு மேக்னிஃபிகேஷனில் பார்க்கும்போது ஈச் ஸ்பெர்ம் செல் ஹேஸ் 3 parts. உங்களுக்கு ஹெட் இருக்குது, நெக் இருக்குது, டெய்ல் இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் நார்மலி ஃபார்ம்டாக இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அப்நார்மலி ஃபார்ம்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 3 பேராமீட்டர்ஸும் அலாங் வித் அதர் திங்ஸ் தான் நம்மளுக்கு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ முதலியே எனக்கு இந்த மாதிரி சிம்பிள் கார்ட் டெஸ்ட் பார்த்து இந்த செமன் சாம்பிள் நார்மல் அப்நார்மல்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எதை வச்சு, எந்த பேராமீட்டர் வச்சு டிசைட் பண்ணுறாங்க? we are not sure. So where would this sort of treatment be helpful? Sometimes ஒரு கப்பலுக்கு வந்து they are unable to have penetrative sex for whatever reason. So penis வந்து penetrate பண்ண முடியல வெஜைனாவை. The man has mild erection difficulty, he is able to masturbate but not have penetrative sex with his wife, or the wife has vaginismus, அவங்களுக்கு மைல்டாக சின்ன டைலேட்டர்ஸ் போகுது பட் ஆனால் பீனஸ் பெனட்ரேஷன் வரைக்கும் அவங்களுக்கு டைலேட்டேஷன் வரலை, பட் they just want to get ahead and try for a baby. அப்படிங்கும் போது நாங்களே என்ன சொல்வோம், இதெல்லாம் கூட தேவையில்லை, இந்த ஸ்பெஷல் கிட்ஸ் எல்லாம் தேவையில்லை. we'll say collect the sample in a sterile container jar, use a simple 5 ml syringe or even a 2 ml syringe போதும். உங்களுக்கு நீடில் இல்லாமல் அந்த செமன் சாம்பிளை take it into the syringe,
depress the vagina with 1 finger or 2 fingers. இந்த syringe நீங்க வெஜைனாக்குள்ள எவ்வளவு தூரம் போதோ போயிட்டு ஜென்டலா press பண்ணுங்க so that the semen sample is getting inside the vagina. This is something which we suggest in these special sort of couples who have sexual dysfunction, have been treated for the same but are not able to overcome but still want to have a child, or நாங்க அதை அப்புறம் பார்த்துக்கிறோம், சைட் பை சைட் ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு பிளான் பண்ணுறது தான் முக்கியம் அப்படிங்கிறவங்களுக்கு இது நீங்களே சிம்பிளாக அட் ஹோம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் அட் ஹோம் இன்செமினேஷன் கிட்ஸ் ஆர் ஆக்சுவலி அ ஸ்லைட்லி மோர் உங்களுக்கு அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் டூயிங் திஸ் வித் அ சிம்பிள் சிரிஞ்ச் அண்ட் த கண்டெய்னர். ஸோ இந்த நார்மல் IUI ப்ரொசீஜர் என்ன பண்ணுவோம், ஹஸ்பண்டை வந்து செமன் சாம்பிள் கொடுக்க சொல்கிறோம். கொடுத்துட்டு அதில் எவ்வளோ இருக்குது கவுண்ட்டு, மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறோம். தென் அந்த செமன் சாம்பிளை ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு செமனில் இருக்க மற்ற சப்ஸ்டன்சஸ்லாம் எடுத்துட்டு நல்ல மூவிங் ஸ்பெர்ம்ஸை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி பை ஸ்பெர்ம் வாஷாக இருக்கலாம், டென்சிட்டி கிரேடியண்ட்டாக இருக்கலாம், ஸ்விம் அப் மெத்தடாக இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸ்பெஷலைஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் பை விச் திஸ் ரா செமன் சாம்பிள் இஸ் ப்ராசஸ்ட். அண்ட் நல்ல மூமெண்ட் இருக்க ஸ்பெர்ம்ஸை மட்டும் 0.5 ml ஒரு தின் லாங் டியூப்குள்ளே லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணி வெஜைனாக்குள்ளே ஸ்பெக்குலம் போட்டு கர்ப்பப்பை வாய் பார்த்து அந்த கெத்தீட்டரை we thread it through the cervix into the uterine cavity and place the sperms into the uterine cavity, not inside the vagina by any manner. Why we never use a raw semen sample? எதுக்கு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணோம், நேராக எடுத்து லோட் பண்ணி உள்ளே வச்சிட வேண்டியதானே. This is never done because the other substances, some prostaglandins and other inflammation causing substances in the semen sample can actually cause allergic reactions or sometimes even infections இதனால வரதுக்கு சான்ஸ் இருக்கு. So raw semen sample should never be used for intrauterine instillation. அது வெஜைனா வரைக்கும் தான் உங்களுக்கு வைக்கப்படும் தவிர உள்ளுக்குள்ள கர்ப்பப்பை வாய் தாண்டி போகும்போது ஆல்வேஸ் இட் ஷுட் பி அ ப்ராசஸ் சாம்பிள். ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு தீஸ் அட் ஹோம் இன்செமினேஷன் கிட்ஸ் ஆர் ஜஸ்ட் அ மெத்தட் டு கெட் த செமன் சாம்பிள் இன்சைட் த வெஜைனா இஃப் இட் இஸ் நாட் கோயிங். பட் பை எனி மீன்ஸ் உங்களுக்கு இவங்க ரா செமன் சாம்பிளை தான் எடுத்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்கங்கிறதுனால ஆக்சுவலி இட் ஷுட் நாட் பைபாஸ் த சர்விக்ஸ் அண்ட் கோ டீப் இன்சைட். வெஜைனாக்குள்ளே நார்மல் செக்ஸ் போது உங்களுக்கு செமன் சாம்பிள் டெபாசிட் ஆகும்போது உங்களுக்கு செமன் உள்ளே போகாது, அதில் இருக்க ஸ்பெர்ம்ஸ் தான் மூவ் அப் பண்ணி கர்ப்பப்பை வாய் வழியாக போய் they make their way into the uterine cavity and go to meet the egg which is waiting in the tube for them. So as I said, I don't believe in the use of these at-home insemination kits leading to an increased chance of pregnancy in any manner.